உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் நற்குணராஜா நிரூபன். தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் பக்கத்தினூடாக, தமிழ் ஏஐ என்ற பக்கத்தினூடாக எனது காணொளிகளை பார்வையிட்டு இந்த காணொளிகளை தொடர்பாக கருதிட்டு வருகின்ற மற்றும் பகிர்ந்து வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்நேர வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் செல்லலாம். இன்றைய காணொளி மிகவும் ஒரு முக்கியமான காணொளி. இந்த காணொளியை அனைவரிடத்தும் பகிர்ந்து நீங்கள் இந்த காணொளியை உரிய நபர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுவது உங்களது கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. அதாவது ஒரு முக்கியமான விடய தலைப்பு இன்றைய காலகட்டத்திலே கனடா விசிட் விசா அல்லது நான் எப்படியாவது வெளிநாடு போய்விட வேண்டும் என்ற அந்த நடுத்தர குடும்பத்தினது ஆசையை பற்றி தான் நான் இன்றைய கதைக்க இருக்கிறேன். இலங்கையில் இருக்கிற அநேகமான நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஆட்களுக்கு இன்றைக்கு பிடிச்சிருக்கிற ஒரு அது என்னென்று சொல்லுகிறது, ஒரு நோய் என்று கூட சொல்லக்கூடிய மாதிரி வளர்ந்து வருகிறது. நான் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போனால் தான் நல்லா இருக்கலாம், நான் எப்படியாவது வெளிநாடு போயே ஆக வேண்டும், எதை வித்தாவது வெளிநாடு போய் ஆக வேண்டும், நாங்கள் நல்லா இருக்கிறேன்னா வெளிநாட்டில் மட்டும்தான் நல்லா இருக்கலாம் என்ற மனோநிலையில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த காணொளி மிகவும் முக்கியமாக இருக்க போகுது. அதை விட பல லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த கனடாவுக்கு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் இந்த காணொளி மிகவும் முக்கியமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அதை கூறுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி கேட்கலாம். முதலாவது தகுதி, நான் ஒரு சமூகம் சார்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு உத்தியோகத்தர், முன்கள பணியாளர், அதாவது கிராம அலுவலர்கள், அதே போல் பொது சுகாதார பரிசோதகர்கள், அதே மாதிரி குடும்ப நல உத்தியோகத்தர்கள் மற்றும் மகளிர் உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என நிறைய பேர் முன்கள பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களது நாடி துடிப்பு அல்லது மக்களது தேவைகள் அல்லது மக்களது எண்ண ஓட்டங்கள் விளங்கும். அது முதலாவது தகுதி, எனக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இரண்டாவது தகுதி, நானும் அப்படி ட்ரை பண்ணி ஒரு 2 வருடங்களை கரியாக்கிய ஒரு ஆள் தான். அது 2 வருடங்களில் நான், அதாவது இந்த கனடா விசிட் விசா என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் வரக்கு முன்னரேயே வெளிநாடு போக வேண்டும் என்று சொல்லி மாமா ஒருவர் எனக்கு ஆலோசனை வழங்கினார். அதன் அடிப்படையில் நான் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன். அந்த முயற்சிகளை மேற்கொண்டவனாக இறுதியாக நான் அந்த ஐஎல்ஸ் என்று சொல்லப்படுகிற IELTS அந்த ஆங்கில பாடநெறிக்குரிய அந்த தேர்வையும் எடுத்து உரிய மதிப்பெண்களையும் பெற்று பின்னர் எனது குடும்ப நிலைமை மற்றும் ஏனைய சுய பரிசோதனைகளுக்கு பின்னர், அது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று என்றாலும் அதன் பின்னர் எடுத்த முடிவு, நான் இங்கேயே சந்தோஷமாக வாழ முடியும் என்ற அந்த முடிவு, அது எனக்கு இரண்டாவது தகுதியாக இருக்கிறது. நான் 2 தடவைகள் IELTS எக்ஸாம் எழுதி அதற்குரிய பருவத்தோடு இருக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கிற ஒரு ஆள் இன்றைக்கு நான் இங்கே வாழலாம் என்று சொல்லி எனது வேலைக்கு மேலதிகமாக இந்த வலையொலி பக்கத்தையும் நடத்தி வாரேன்னு சொன்னால், எனது கருத்துப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நான் வாழலாமென்றா நிச்சயமாக என்னை போன்று இருக்கக்கூடிய ஆக்களும் வாழலாம் என்றதான் என்ற கருத்து. ஏனென்று சொன்னால், நான் இதை ஒரு விஞ்ஞான ரீதியாகத்தான் இந்த காணொலியை கொண்டு போகிறேன். ஒரு ஆள் தன்னிறைவோடு இருக்கிறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நல்லமா அல்லது வெளிநாட்டில் இருக்கிறது நல்லமான்றது தான் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்க போகுது. அதை நான் ஒரு உளவியலாளர்கள் இந்த கருத்துக்கள் புள்ளி விவரவியல் தரவுகள் ஊடாக உங்களுக்கு நான் அதை காண்பிக்க இருக்கிறேன். வாங்கோ காணொளிக்குள்ள போகலாம். தமிழா 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 தமிழ் என்கிறேன். சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நிரூபன் நல்லா தானே இருந்த நீங்கள், ஏன் வெளிநாடு போகிறாக்கள் அங்கே போனால் நல்லா தானே இருக்கலாம், நீங்களே நிறைய மறைக்கிறீங்கள் என்று சொல்லி இந்த காணொலியில் நான் யாரையுமே வெளிநாட்டுக்கு போகிறாக்களை போக வேண்டாம் என்றும் சொல்லலை, இங்கே இருந்தால் வாழ இல்லாதென்றும் சொல்ல வரையில. 2 கருத்தாடல்களையும் தான் நான் செய்ய போகிறேன். அதாவது இங்கே இருந்தால் என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை இருக்க போகுது, வெளிநாட்டுக்கு போனால் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி தனியாக வெளிநாடு போகிறவர்கள் அது வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, ஒரு இங்கேயே ஒரு அரசு உத்தியோகத்தர்களாக இருந்து அல்லது ஒரு தொழில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் குடும்பத்தோடு இருந்து தனியே வெளிநாட்டுக்கு போகிறார், அவற்றை வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி குடும்பமாக சில பேர் போகினோம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒரு ஆட்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் எல்லாருமே அங்கே இருக்கணும் வெளிநாட்டில், அப்படியான ஒரு ஆள் இங்கே இருந்து போனால் இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். என்னன்னு சொன்னால், நாங்கள் எப்படியாவது எண்ணத்தை வித்தாவது முதல் தனியாக ஒரு ஆள் போவோம்,
அப்புறம் அங்கே போயிட்டு மெட்டாக்களை எடுப்போம். இங்கே எப்படியுமே வாழ இயலாது. உண்மையாக இங்கே வந்து பொருளாதார ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது என்றது அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை, யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால் இப்போ டொலர்னது பெறுமதி வந்து அவ்வளவாக அதிகரித்திருக்கிறது. அப்போ எங்களை பொறுத்தவரையில் உலகமயமாக்கல நாங்கள் வந்து தன்னிறைவு பொருளாதாரம் உள்ள நாடு எங்களோட நாட்டை சொல்லலாது. இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சாதாரணமாக ஒரு சீனியை கூட ஒழுங்கான முறையிலே மக்களுக்கு போதிய அளவு உற்பத்தி செய்ய முடியாத திண்டாட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அப்போ டொலரின் அதிகரிப்பு என்பது ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. ஏனென்றால் டொலரை கொடுத்து தான் நாங்கள் என்னவாவது வெளிநாடுகளில் இருந்து பண்டங்களை வேண்ட வேணும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டிலிருந்து 65ஆம் ஆண்டு மட்டும் ஒரு 15 வருட காலப்பகுதியில் ஒரு டொலரின் பெறுமதி இலங்கை ரூபாப்படி 4 ரூபாய் 76 சதமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 1990ஆம் ஆண்டளவில் 40 ரூபா புள்ளி அங்கால ஒரு கொஞ்சமாக தான் இருந்தது. 2018க்கு அண்மித்த அந்த வருடங்களில் டொலர்ன்ற பெறுமதி வந்து 160 ரூபாவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2024ல் 300 ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியே இந்த டொலர் வந்து தாண்டி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பாரிய டொலரின் பாரிய அதிகரிப்பு, அதாவது இலங்கை ரூபாய் வீழ்ச்சியில் ஒரு பாரிய வீழ்ச்சி எத்தனையோ மடங்காக ஆகியிருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இலங்கை மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா அல்லது வருமானம் உயர்ந்திருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. அப்போ அதனை பார்த்து நிறைய பேர் வெளிநாடுக்கு போக முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அத்தகைய ஆட்களை வந்து நான் இப்போ டிமோட்டிவேட் பண்ணல, அதாவது அவர்களுடைய உந்து சக்தியை நான் குறைக்கிற மாதிரி இந்த காணொலியை பதிவிடலை. ஆனால் நிறைய போன ஆக்களோட நான் கதைச்சிருக்கிறேன். நானும் போக வழி கிடைக்க அங்கே உள்ள ஆக்களோட தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி கேட்போம், என்ன உங்க நடக்குது, உங்க வந்தால் நல்லா இருக்கலாமான்னு சொல்லி நான் எதையுமே கொஞ்சம் யோசித்து ஒரு இறங்குற ஒரு ஆள். இந்த விலையொலி பக்கத்தில் கூட இறங்கணுமென்று 2ஆம் மாதத்திலிருந்து யோசித்து எனக்கு எது சரி வரும் எது சரி வராது கொஞ்சம் தெரியும். இசை பற்றி தெரியும், இசையமைக்க தெரியும், கதைக்க தெரியும், மக்களோட காணொலியை தொகுப்பு செய்ய தெரியும், எடிட்டிங் தெரியும். எனக்கு இது என்ன குடும்பத்துக்கு இது செட் ஆகுமா, தலைமைக்கு 3 காணொலி போட போகிறேன்டா, திங்கள் புதன் வெள்ளி போட போகிறேன்டா, எனக்கு அது சரியாக அமையுமான்னு யோசித்து தான் செய்கிறாள். அப்போ வெளிநாடு என்ற ரீதியில் அதை நான் கொஞ்சம் யோசிப்பேன். பரீட்சைகள் எடுத்து தயாராக இருந்தாலும் நான் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பேன். ஏனென்றால் நான் எப்பவும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்று தான் ஒரு எய்முடைய ஒரு ஆள். அதாவது என்னை யாராவது பார்த்து நீங்கள் என்ன நிரூபன் மேக்ஸிமம் உங்களோட லைஃப்பில் அடைய போறீர்கள் இல்லை உங்களோட ஏன் இருக்கிறீர்கள்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணம் தேவை, கட்டாயமாக தேவை. ஆனால் பணம் தான் வாழ்க்கை என்று இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதை நான் வந்து சொல்ல போகிறேன் இன்றைக்கு என்னென்ன மாதிரி இது சம்பந்தமாக ஒரு உளவியலாளரும் சொல்லியிருக்கிறார். அப்போ வெளிநாட்டுக்கு போனால் தன்னிறைவென்று ஒரு விஷயம் பெறுமென்று தான் எல்லாரும் நினைக்கணும். அதாவது நான் இனி ஒரு எல்லாத்துலேயுமே செட்டில் ஆகி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு ஒரு கிரியேட்டிவிட்டி என்னிலேருந்து வரும், என்னிலேருந்து ஒரு புத்தாக்க சிந்தனைகள் வரும், அப்போ மற்றவையை முன்னேற்றலாம் என்று சொல்லித்தான் நிறைய பேர் புறப்படுகிறார்கள். ஆனால் அவ்வாறு வருமாண்டு இன்றைக்கு பார்ப்போம். இது தொடர்பாக உளவியலாளர் அப்ரஹாம் மாஸ்லோ என்றால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது இந்த காணொலியின் கொஞ்சத்தால் நான் அதுகள் அந்த விடைய பிறப்புகளை தொட இருக்கிறேன். அடுத்த விஷயமா வந்து நிறைய ஆட்கள் முந்தி வெளிநாடு போனதை பார்த்துட்டு அவர்கள் முன்னேற்றமாக இருக்கிறார்கள் இங்கே வந்து, அப்போ நாங்களும் இப்போ போனால் முன்னேற்றமாக இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்படினோம். சில பேர் அரச உத்தியோகத்தர்களை இருந்தும் தங்களோட வேலையை கூட ராஜினாமா செய்துட்டு வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். 5 வருட நோப்பேன்னு சொல்லப்படுகிற சம்பளமற்ற லீவை கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கணும், தனியாக போயிருக்கணும். அங்கே போயிட்டு வந்து 6 மாதத்தில் அதாவது கனடாவுக்கு போனால் ஒர்க் பெர்மிட்டாக மாற்றலாம் அப்படியான புரளிக்கதைகள் யாரோ ஒருவர் ஒரு முகநூலிலே பகிர்ந்த ஒரு தகவலை வைத்துக்கொண்டு அதன் விஞ்ஞானத்தன்மையை ஆராயாமல் நிறைய பேர் அதனை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்திலே. ஆனால் சில புத்திஜீவிகள் சொன்னபோது அவர்களை பொறாமையுடையவர்கள், இவனுக்கு நாங்கள் போனால் முன்னேற்றம் பிடிக்காது, இவன் இப்படியே டிமோட்டிவேட்டாக கதைக்கிறான், அந்த ஆள் சொல்கிறதான் உண்மை என்ற மாதிரி போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் நடைமுறையில் அங்கே உள்ள பிரச்சனைகளை பற்றி யாருமே கதைக்கவில்லை. இன்றைக்கு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நிறைய பேர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பகுதிகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டு எனக்கு ஒரு மகள் கிடைத்தார். அவள் பிறந்தோடனே அவள் 6ஆம் மாதம் பிறந்தவ. மாமா ஒரு 8ஆம் மாதம் எடுத்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொன்னார், நீரு நீங்கள் இப்படியே இருந்து சரி வராது, வெளிநாட்டுக்கு போகிற வழியை பார்க்க வேணும், இனி இங்கே வந்தால் தான் முன்னேறலாம், உங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, அப்போ நீங்கள் வெளிநாட்டில் வந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னார். அந்த கருத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா மாமா நினைச்சது நான் வந்து நல்லா இருக்க வேணுமென்ற ஒரு நோக்கத்தில் மாமா வந்து எனக்கு
எனக்கு சொன்னது. என்னட்ட இருக்கக்கூடிய சிறிய திறமைகளை வச்சுக்கொண்டு நான் ஏதோ பிழைச்சு கொள்ளுவேன் வாங்குவேன்னு சொல்லி ஒரு சொன்னார். அப்போ நான் அது தொடர்பாக இந்த சகோதரர் தம்பி வந்து கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இருக்கிறார். அவர் போய் வந்து 5 வருடங்களுக்கு மேலே ஆகிறது. அவர் வந்து பிஆர் கிடைச்சிடுது. அப்போ அவர் ஊடாக எப்படி இது போகலாம், அதாவது புலம்பெயர முடியும் என்று சொல்லி கதைக்க சொல்லி ஒரு டிஸ்கஷன் ஒன்று போச்சுது. ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்துட்டு, அப்போ நான் வந்து என்னட்ட இருக்கிற கல்வி தகமையில் வந்து நான் வந்து பொது சுகாதாரத்துறையில் பப்ளிக் ஹெல்த்தில் வேலை செய்கிறேன். அப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் விசான்ற ஒரு ஆப்ஷனுக்காக ஒரு தேர்வு, ஸ்டூடெண்ட் விசான்ற ஒரு தேர்வுக்காக நான் அதை படித்தால் நான் வந்து அங்கே போய் வந்து ஏதாவது கல்வி கற்க நெறிகளை படித்து விட்டு அங்கேயே வேலை செய்து அங்கேயே தங்கி மிச்ச எனது குடும்பத்தையும் கூப்பிடலாம்ன்ற மாதிரி தான் போய் கொண்டிருந்தது. அப்போ நான் வந்து ஐஎல்ஸ் வந்து படித்தேன். நான் அந்த காலப்பகுதியில் இந்த விசிட் விசா வந்து அதுக்கு பிறகு தான் கதைக்க தொடங்கினேன் இது சம்பந்தமாக. அப்போ நான் வந்து படித்து முதல் தரம் வந்து அகாடமிக் எடுத்த நான் முதல் தரம் வந்து ஈச் பேண்ட் வந்து ஒவ்வொரு பேண்டும் வந்து 5.5 வந்தது. பிறகு வந்து என்ன முயற்சியை கைவிடையில் மாமா தம்பின்னு சொல்லிச்சுன்னா என்னொரு கடன்னா உனக்கு 5.5 எடுத்தவனுக்கு 6.0 எடுக்கிறது ஓகே, அல்லது 6.5 ஒரு கொஞ்சம் எஃபர்ட் ஒன்று போடுன்னு சொல்லி 2வது தடவையாக எடுத்து அதில் 2 பாடநெறிகளுக்கு வந்து எனக்கு ரைட்டிங் மற்றது லிசனிங் வந்து 6 வந்தது, மற்றது 5.5 வந்தது. இப்படி இருந்தாலும் நான் ஒவ்வொரு தடவையும் பரீட்சை எடுக்க நான் என்ன வந்து உறுத்தி கொண்டிருக்கிற விஷயங்கள் 2. இது வந்து உங்களுக்கும் இருக்கும், அதால் கட்டாயம் சொல்கிறேன். அதாவது என்னென்னு சொன்னால் என் குடும்பத்தை பற்றி யோசிப்பேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்படியெல்லாம் யோசித்தா தம்பி வெளிநாட்டுக்கு போகையில் அது வேறு என்ன பிரச்சனை கூட குடும்பத்துக்கு கேட்டால் எங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து வயசாகி கொண்டு போகுது. அடுத்தது வந்து என் குடும்பம் வந்து என்னில் டிபெண்டாக தான் இருந்தது. நான் வந்து அவைய கஷ்டப்பட விடுறையில். அப்போ நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்பேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மகிழ்ச்சி தான் என் தன்னிறைவு அதுதான். அப்போ நான் அதை பற்றி யோசித்து எக்ஸாம் கோலில் இருக்கேக்கும் எனக்கு தலைக்குள்ளே இதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நான் அந்த காலப்பகுதியில் யோசித்து என்னால் அந்த என்ன புலனை வந்து பரீட்சைகளில் செலுத்த முடியாமல் இருந்தது. அப்போ நான் வந்து சுய பரிசோதனை திருப்ப செய்தேன். இது வந்து சரி வருமா சரி வராதான்னு சொல்லி அங்கே போராக்களை அடிக்கடி கேட்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் படித்த விதங்கள்லையும் நான் வாழ்ந்த கலாச்சாரம் எங்களோட பாரம்பரிய பின்னணியிலையும் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபீட் பண்ணி இருக்கிற விஷயம் வந்து அம்மா அப்பாவை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அம்மா அப்பாவோட சண்டை பிடிக்கலாம் பேசலாம், ஆனால் அவர்கள் வந்து தனிமேல வாடகைக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். மகாத்மா காந்தி இந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், தன்னுடைய தந்தை இறந்த ஆண்டு வந்து தான் அந்த இடத்த நிற்கலைன்னு சொல்லி கவலையாக எழுதியிருக்கிறார். அப்போ அப்படியான விஷயங்கள் வந்து என்ன சின்ன வயதிலேயே பாதித்தது. அப்போ நான் போனால் அது எனக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டுது. நான் போனால் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்தேன் நான். அதான் இந்த விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கிறது தான் முக்கியம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சில பேர் ரிஸ்க் எடுப்பார்கள், அது பிள்ளை இல்லை, அவர்களது சூழ்நிலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வேலை செய்கிறேன், மனைவியார் வந்து ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறா, அப்போ குழந்தை இருக்குது, எங்களுக்கு வந்து அளவாக நாங்கள் கடன் இல்லை, ஏதோ சமாளித்து கொள்ளலாம்ன்ற ஒரு நினைவு இருந்தது. அரைவாசி பேர் வெளிநாட்டுக்கு போகிறது வந்து என்னத்துக்குன்னு சொன்னால், எனக்கு மாமா ஃபீட் பண்ணினோன்னு நான் அதை பற்றி யோசிச்சு அங்கே போவோம்னு நினைச்சாலும் நிறைய பேர் போன்ற ஆட்கள் யோசிக்கிறது வந்து இந்த ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போவோம்னு சொல்லி. ஏன்னாண்டா அங்கே பெரிய பில்டிங்குகள், அதுகளுக்கு முன்னால் நல்ல கனடாவில் வந்து அந்த வின்டர் சீசன் ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுகளை போடுவினும், சில பேர் பனிக்கட்டியால் எறிவினும், சில பேர் பூக்கண்டுகளுக்கு முன்னால் எடுப்பினோம். அப்போ அதை பார்த்துட்டு எங்களுக்கும் வந்து நான் சிலதை வந்து எங்களோட மொழியில் கதைக்கிறேன்னு. ஏன்னாண்டா சகல சாமானிய மக்களுக்கும் இந்த தகவல் போகணுன்றதுக்காக நிறைய பேர் அப்போ நாங்களும் போவோம், இப்படித்தான் நாங்கள் ஆகா ஓகோண்டு இருக்கலாம்னு சொல்லி யோசிப்பார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் பிக்சார்ட் அல்லது கேன்வான்ற ஒரு ஆப்பை இறக்கிட்டு பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு அப்லோட் பண்ணலாம் இங்கேருந்து. அதாவது ஃபோட்டோ போடுறதுக்காக வெளிநாடு போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் பேர் இந்த கனடா போன ஆட்கள் வந்து என்ன செய்வினோம்னா கனடான்னு போட்டு அதில் வந்து பக்கத்தில் அந்த மூண்டியில் கனடா வந்து ஃப்ளாக்ல இருக்கிற அந்த இதையும் போட்டு ஏதோ போஸ்ட்டுகள் எல்லாம் போட்டு கொண்டிருப்பார்கள். அப்போ நீங்கள் நினைக்கலாம் அது வந்து என்ன நீங்கள் பொறாமையில் சொல்கிறீர்கள் போல நிறுவனம்னு சொல்லி. உண்மையாக பொறாமை இல்லை, இது வந்து அங்கேயே பல வருடங்களாக இருக்கிறவர்கள் வந்து இப்படி செய்கிறீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கொஞ்ச நாளில் போனாக்கள் அல்லது திடீரென போனாக்கள் அந்த நாட்டை போகிறாக்கள் வந்து அந்த அப்படி ஒரு ட்ரெண்டிஷன் வந்துட்டு, அதாவது
ட்ரெண்டிங். இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ அதுதான் ட்ரெண்டிங். அப்படி என்றால் தான் கௌரவம். ஒருக்கா கனடா விசிட் விசாவில் கனடாவுக்கு போனால் தான் இப்போ வந்து எங்களை எல்லாரும் மதிப்பாங்கன்ற ஒரு போலியான மனோநிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து உண்மையாக ஒரு போலியான ஒரு பகட்டு மனோநிலை என்னை பொறுத்த வரைக்கும். என்னென்னு சொன்னால் எனக்கு அதை சொல்ல தகுதி இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸோடு வச்சு கொண்டு எனக்குரிய தகமையை நான் வந்து ஓரளவாவது பூர்த்தி செய்துட்டு போகக்கூடாதுன்னு நெக்ஸ்ட்டு சொல்கிற ஒரு ஆள். ஏன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஆட்கள் அங்கே போய் சந்தோஷமாக இருப்பீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிற ஆட்கள், உங்களோட குடும்பம், உங்களோட பின்னணி, சில பேர் போயிட்டு யோசிப்பார்கள் அங்கே போயிட்டு எல்லாருமே உங்களில் தங்கி இருப்பினும் சில பேர். அப்போ நீங்கள் அங்கே நின்று கொண்டும் இதை பற்றி தான் யோசித்து கொண்டு இருப்பினும். அதாவது இந்த இடத்த தான் ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன், ஹோம் சிக்னஸ்ன்னு சொல்கிறது. அதாவது இப்போ நாங்கள் ஒரு ட்ரிப் போனாலும் எங்களுக்கு வீட்டு நினைப்பு இருக்குது தானே, அதை மாதிரி வெளிநாடு போனாலும் ஒரு 3 மாதத்தின் தொடக்கம் ஒரு டிவியேட் பண்ணப்படும். அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் வித்தியாசப்படும். 3 மாதம் அது மட்டும் வீட்டு நினைப்பாகவே இருக்கும். சாப்பாட்டு இல்லாமல் வராது, வீட்டை பற்றி யோசிப்போம், ஊரை பற்றின காணொலிகளை பார்ப்போம். பிறகு அதுக்கு நாங்கள் அந்த கும்கி படத்தில் சொன்ன மாதிரி அதுவே பழகிடும் என்ற மாதிரி வந்துடும் ஒரு மனோநிலைக்கு. அப்போ வெளிநாட்டுக்கு என்ன போன்ற மனோநிலையில் இருக்கிறார்கள் போனால் ஒரு மனிதனது அதாவது நிரம்பல் நிலை என்று சொல்லலாம் இல்லையா? நிரம்பல் நிலை என்றதை விட தன்னிறைவு. எனக்கு ஓகே என்று சொல்லுவினம் தானே சில பேர். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே பாண்டவனே என்று சொல்லுவினம். அந்த நிரம்பல் நிலை எப்போ வரும் என்று சொன்னால் அதற்கு அப்ரஹாம் மாஸ்லோ நான் ஏற்கனவே கூறிய மாதிரி ஒரு இந்த இதில் மேலே நான் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்கோ. இந்த மாதிரி ஒரு பிரமிட் வடிவத்தில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த வடிவத்தை பாருங்கோ. ஆக அடியில் இருக்கிறது வந்து ஃபிசியோலஜிக்கல் நீட், அதாவது அடிப்படை தேவைகள். உதாரணமாக சொன்னால் ஒரு வீடு, காற்று, சுத்தமான காற்று, சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்று, நீர், குடிநீர், அதை விட உணவு கட்டாயம், பசிச்சா சாப்பிட்றதுக்கு உணவு, தாகம் எடுத்தால் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி. இதை விட இப்போ இதையும் சேர்த்துக்கொள்ளலாம், பாலியல் தேவையும் சேர்த்துக்கொள்ளலாம், அதாவது செக்ஸ். அதாவது சில பேருக்கு தனது மனைவியை பிரிஞ்சு போக விருப்பம் இருக்காது, அல்லது காதலியை பிரிஞ்சு போக விருப்பம் இருக்காது. இப்படியான அடிப்படை தேவைகள் வந்து இது வந்து பூர்த்தி செய்யப்பட வேணும். ஆரம்பத்தில் ஒரு மனிதனை பொறுத்த வரையில் அவன் தனது ஒரு அடிப்படை தேவை முடிஞ்சால் அவன் அடுத்த தேவையை பற்றி யோசிப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவை இங்கெல்லாம் இருக்குமா? இப்போ முதலாவது படிநிலையிலேயே நான் கேட்கிறேன். அங்கே நான் ஏற்கனவே இந்த காணொலியில் சொன்ன மாதிரி உங்களோட எல்லாருமே அங்கே அந்த குடும்பத்தில் அங்கே இருக்கிறோம், அல்லது நீங்கள் குடும்பமாக போகிறீங்களா உங்களுக்கு நல்ல விஷயம், தாராளமாக போங்க. ஏனெண்டா உங்களுக்கு இதை பூர்த்தி செய்ய முடியும். நான் அறிஞ்சு நிறைய மக்கள் தனியைத்தான் போக ட்ரை பண்ணினோம். தனியே போக ட்ரை பண்ணுற ஆக்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே நீங்கள் தனியைத்தான் போகிறீங்களா உங்களுக்குரிய இந்த தேவைகளில் எத்தனை தேவைகள் அங்கே பூர்த்தி செய்யப்படும்னு நீங்கள் சொல்லுங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நிரூபன் அது சமாளிக்காட்டி இப்படி ரிஸ்க் எடுக்காட்டி நாங்கள் வாழ முடியாது என்று. ஆனால் வெளிநாட்டு நிலைமையும் இங்கே எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருக்குதோ அதே மாதிரி முந்தி இருந்த மாதிரி இப்போ வெளிநாடு இல்லை. அப்போ நிறைய பேர் வந்து யோசிக்கிறது நாங்கள் போனால் முன்னேறலாமண்டா. அங்கே முந்தி மாதிரி இல்லை, அங்கேயும் ஒரு காசை மிச்சம் பிடிக்கிறதுன்றது வந்து கடினமாகத்தான் இருக்குது. அப்போ இப்படியான தேவைகள் இருக்கேக்க எங்களோட மனம் வந்து நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்தால் ஒரு கிரியேட்டிவிட்டி என்ற ஒரு விஷயம் வராது, எங்களுக்கு புத்தாக்க சிந்தனைகள் என்ற ஒரு விஷயம் வராது. அப்போ நிறைய பேர் யோசிக்கணும், ஓகே நான் மனைவியாரை விட்டுட்டு போகிறேன், போய் கூப்பிடுவோம், அங்கே ஒர்க் பர்மிட்டாக மாற்றுவோம். அது எல்லாம் போலி. அந்த ஒர்க் பர்மிட்டாக மாற்றுற கதை வந்து நீங்கள் IELTS ஜென்ரல் எடுத்துட்டு 6.5 இருந்தால் LMIA அப்ரூவல்னு சொல்லப்படுகிற அந்த அப்ரூவல் இருக்கிற வேலைகள் வந்து கனடியன் அரசாங்கத்தின் வெப்சைட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு சில கம்பெனிகள் வந்து ஆஃபர் லெட்டர் தருவினம் என்று சொன்னால் தகமை இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே இருந்தே போகலாம். அதாவது விசிட் விசாவில் போயிட்டு வந்து அங்கே ஒர்க் பர்மிட்டாக மாற்றுறது என்று சொல்கிறது எல்லாம் வந்து அங்கே மாற்றுறதை அதை இங்கேயே செய்து கொண்டு போகலாம். அதுக்கு விசிட் விசாவுக்குரிய காசு நீங்கள் கட்ட வேணும் வந்து இல்லை, ஏற்கனவே ஒர்க் பர்மிட்டுக்குரிய பணத்தை செலுத்தி அதுக்குரிய படிமுறைகளூடாக நீங்கள் போய்கொள்ளிக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. அந்த நாட்டினது 4 பேருக்கு கிட்ட வேலை கொடுத்துட்டு தான் பிற நாட்டிலிருந்து நாங்கள் ஹயர் பண்ண போகிறோம், எங்கட நாட்டில் இதுக்குரிய ஆக்களே இல்லை, அவர் ஒரு பெரிய நிபுணர் ஒருவர் இலங்கையிலிருந்து வரப்போகிறார்னு சொல்லி எங்களை அதை ஹயர் பண்ண வேணும். அதாவது அதை ஒப்பந்த அடிப்படையில் எங்களை எடுக்க வேணும். இது வந்து நீங்கள் சாத்தியமோண்டு யோசிச்சு பாருங்க.
அதை அப்படி கொடுக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கனடியன் டாலர்ஸை இங்கேருந்து விசிட் விசாவில் போனாக்கள் அங்கே செலவழித்து கொண்டு இருக்கணும். எத்தனையோ பேர் அசைல் அடிக்கிறதுக்கு தங்களுக்கு இந்த நாட்டில் வாழ இயலாது, நாங்கள் இங்கே போனால் திருப்பி எங்களை எல்லாம் சுட்டு போடுவாங்க, அடித்து போடுவாங்க, கொண்டுடுவாங்கன்னு சொல்லி போய் சொல்லி நிற்பமென்று பார்க்கணும். உண்மையான பிரச்சனை என்னென்னா, நிறைய ஆட்கள் இங்கேருந்து போகைக்க ஒரு கடலில் அல்லது ஒரு வேறு மார்க்கங்களுக்கு இல்லாத போனால், ஒரு புறப்ப சேனல் இல்லாமல் போனால் இந்த கதை அங்கே எடுபடும். நீங்களே யோசிச்சு பாருங்க, முறையாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி அனைத்து ஆவணங்களையும் அரசாங்கத்துக்குள்ளாலேயே எல்லாமே ப்ரோசஸையும் போய் ஏர்போர்ட்டுக்குள்ளால் போன உங்களுக்கு இங்கே பிரச்சனைன்னு சொன்னால் அவன் அந்த நாட்டு அவ்வளவு மாங்காமடையன்னு கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாருமே இந்த சேனலில் பேர் வச்ச மாதிரி ஏஐ ட்ராக்கிங்லாம் இருக்கிறோம். எங்களை எல்லாமே மானிட்டரிங். நாங்கள் கதைக்கிற வாய்ஸ் காலில் இருந்து நாங்கள் கதைக்கிற விஷயத்தையும் எங்களோட மைக்ரோஃபோனுகள் ஆக்சஸ் பண்ணணும், டேட்டா ஆன் பண்ணி இருந்தால். அப்போ எங்களோட அடிவாறுகள் அல்லது வண்டவாளங்கள் எடுக்கிறது அவைக்கு பெரிய விஷயமே இல்லை. அடுத்தது, இப்படி போகிற நீங்கள் திருப்பவும் நான் இங்கே வாரேன், அப்ரஹாம் மாஸ்லோட்டே வாரேன், ஒரு அடிப்படை தேவை பூர்த்தி செய்தால் தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை யோசிப்போம். அப்போ நீங்கள் இருக்கலாம் இதே இப்போ சொல்லுறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு படிநிலைகள் இந்த 5வது படிநிலை வரையக்க தான் எங்கள்கிட்ட இருந்து கிரியேட்டிவிட்டி என்ற ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வரும். இப்போ மோட்டிவேஷன் வந்தால் தான் நாங்கள் வீடு வேண்டும்னு யோசிப்போம், அல்லது ஒரு புது விஷயத்தை நாங்கள் அடைய வேண்டும்னு யோசிப்போம். இப்போ 2வது விஷயமா இதில் இருக்குது, நீங்கள் பாருங்க, சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு தேவைகளை பற்றி நாங்கள் யோசிப்போம். அதாவது எனக்கு ஒரு தனி மனித பாதுகாப்பு இருக்கா, நான் வெளியில் போனால் நான் பாதுகாப்பாக உணர்றேனா, நான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா, எனக்கு நோய் நொடி இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா, எனக்கு நான் போகிறக்கு ஒரு கார், அதுகளை பற்றி நான் அடுத்த ஸ்டெப்லாம் யோசிப்பேன். இப்போ உங்களுக்கு தெரியும், போனோன்னு எல்லாம் இங்கே அங்கே கார் மெலிவு தான், நான் இங்கே போனோன்னு எடுக்கலாது, அதுக்குன்னு சொல்லி ஒரு காலம் எடுக்கும். அது வரைக்கும் நாங்கள் சில தியாகங்களை செய்து தான் எடுக்க வேணும். அப்படியான மனோவில் இருந்தால் தான் நீங்கள் அங்கே போக வேண்டும். இப்போ நடுத்தர குடும்பத்தில் இருந்து இங்கே நல்லா இருந்து கொண்டு ஒரு உடுப்பு கூட துவைக்க தெரியாத ஆக்கள் அங்கத்தை ஆசையில் போயிட்டு அங்கே தனியை விட்டோன்னே அவையால் சமாளிக்க முடியாமல் எத்தனையோ பேர் ஓடி வந்திருக்கணும். இங்கே நான் நிறைய பேர் இந்த ஃபோட்டோ போடணும்னு போனாக்களும் போயிட்டு ஃபோட்டோ போட்டு முடிஞ்சோடனே திருப்ப இங்கே ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவை போட்டுட்டு இங்கே இருக்கணும். திருப்பம் சொல்லிட்டு அதுக்கு நல்ல ஆப்புகள் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணினா இங்கே இருந்தே அதை செய்து கொள்ளலாம். கனடா பேக்ரவுண்ட் வேணுமா அல்லது லண்டன் பேக்ரவுண்ட் வேணுமான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் போய் எங்கேயாவது செய்ய போகிறீங்களன்னு சொன்னால் அதை உண்மையில் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்து வடிவாக செய்யலாம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாமே இருக்குது, அடிப்படை தேவை இருக்குது, வீடு இருக்குது, தண்ணி இருக்குது, நல்ல ஒன்றுமே எல்லாமே ஃப்ரீ. இப்போ ஒரு கிராமத்து வாழ்க்கையை பொறுத்தவரையில் எல்லாமே எங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. சுத்தமான காற்று, ஒரு தென்னை மரத்துக்குள்ளே போய் இருந்தால் வந்தது. சில பிரச்சனைகள் இருக்குந்தான், ஆனால் எங்களுக்கு முதலாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும், எங்களோட வருமானத்துக்கு தக்க செலவு. நான் ஒரு நாளைக்கு 3000 ரூபா எனக்கு கிடைக்குதுண்டா, நான் 3500 ரூபாக்குரிய செலவுகளை செய்தேன்டா எனக்கு எங்கேயுமே தன்னிறைவு வராது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது மாஸ்லோ என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ். இப்போ எங்களுக்கு இந்த லவ் கிடைச்சா தான் அடுத்த ஸ்டெப்பில் ஒரு அன்பு, அதாவது சமூகமயமாக்கல் என்ற விஷயத்தை தான் பாருறார். இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப் எனக்கு பாதுகாப்பு தேவையை நான் பூர்த்தி செய்துட்டேன். அடுத்ததாக ஒரு சமூக நோக்கில் போகிறேன். மனிதன் ஒரு சமூக விலங்கு மனிதன். அப்போ என்னை சுற்றி ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும், எல்லாருமே நேசிக்க வேணும், எந்த பாய் பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேசிக்க வேணும்ன்றதை பற்றி அடுத்ததான் யோசிப்பேன். அவர் யாரோ சொன்னது போல் சாப்பிடவே ஒன்றும் இல்லை, பிறகு அதுக்குள்ள லவ் வராது. அப்போ முதலாவது நான் பூரணத்துவம் அடையணும் அடிப்படை தேவைகளில். இப்போ லவ் பிலாங்கிங்ஸ் கிடைச்சிட்டுதுன்னு சொன்னால் அடுத்தது எனக்கு ஒரு சுயமரியாதை வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் முன்னேறி வர மாட்டோம், எல்லாரும் எங்களை மதிக்கணும்னு இப்போ அது பிள்ளை இல்லை, கட்டாயம் அது அப்படி ஒரு கௌரவத்தை அவர்கள் கொடுக்க வேணும். அதான் அந்த ஊரில் சொல்லுவேன், முதல் இருந்த இறைக்காக இப்போ வேறுங்க ஆடுற ஆட்டத்தைந்து அது சாதாரணமான இயல்பு. அது நீங்களும் அப்படி தான் முதல் இருந்திருப்பீர்கள். அப்போ ஒரு சுயமரியாதை ஒன்று வரும். அவருக்கு முந்தி மரியாதையை கதைக்கல, அது பொது இடத்தை அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும். இது ஒரு படிக்கிற மாணவனுக்கே ஏற்படுத்த வேண்டும். இதால் இந்த எங்கட நாடுகளில் இப்போ ஒரு ஏலவலுக்கு ஒரு தம்பியாக்கள் வந்தால் அவையை நாங்கள் மதிக்க வேணும். முதலாக தம்பி என்று கூப்பிட்டு அந்த மாதிரி அவர்களும் நாங்கள் சொல்கிறது கேட்பார்கள். முதல் சின்னப்படியில் இருந்த மாதிரி இங்கே வாடா என்ன செய்கிறா என்ன கேட்க மாட்டேன். இது ஒரு மனிதனுடைய ஒரு இதைத்தான் ஒரு உளவியலாளர் சொல்லியிருக்கிறாருந்தா யோசிச்சு பாருங்க. அடுத்தது செல்ஃப் ஆக்சுவலேஷன், அதாவது இதுதான் தன்னிறைவு. இதெல்லாம் இருந்தால் தான்
இது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். இப்போ எனக்கு நிறைய ஆசை என்று விருப்பம், அதை கெப்பாசிட்டி என்று சொல்லலாம். எனக்கு நிறைய எல்லாம் சாதிக்கணும் என்று விருப்பம், அது ஒவ்வொரு கால் வேறுபடும். அது ஆசை பிடிச்சவன்னு சொல்லலாம், அதாவது அவரவற்ற விருப்பம். இப்போ உதாரணமாக எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வேணுமென்றது என்னுடைய ஒரு அடையப்பாடு, எனக்கு ஒரு விருப்பம் அது. அப்போ நான் அதை வந்து இந்தெல்லாம் ஓரளவு தெரிஞ்சாதான் இப்போ வேலை செய்ய வேணும், யூடியூப் சேனல் ரன் பண்ண வேணும், எல்லா விஷயங்களையும் கோயிலுக்கு போகணும், இதண்டவனும் வருத்தமும் துன்பம் இல்லாமல் இருக்க வேணும், ஒவ்வொரு விஷயங்களை நான் வேண்ட வேணும் என்றது அது என்ன பொறுத்தது, அது என்னுடைய தனிமை, டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆளுக்குமே வேறுபடும். அப்போ இது வந்து கிடைச்சாதான், இந்தெல்லாம் கிடைச்சாதான் அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருந்து க்ரியேட்டிவிட்டி வரும். நீங்கள் சொல்லுங்க, திடீரென போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு லண்டனில் போய் அசைல் அடித்தா அல்லது கனடாவுக்கு போனால் இந்தளவும் உடனே நடக்குமா? அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்படி பார்த்தா வெளிநாட்டுக்கு போயிடலாம் தம்பின்னு. நான் கேட்கிறது, இப்போ இருக்கிற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஆக்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய காசு இருக்குது உங்கள்கிட்ட, தாராளமாக கனடா போங்க, எங்கேயும் போங்க, பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த வீடியோவுக்கு நடுத்தர குடும்பங்களை பொறுத்தவரையில் பணம் அவையிட்ட பெருசாக இருக்காது. இப்படி ஒரு ரிஸ்கை எடுத்து போய் அங்கே போயிட்டு ஒருவேளை திரும்பி வந்துட்டா அங்கே நீங்கள் அந்த குங்கி படத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கொள்ள வேணுமே தவிர அங்கே அதுக்கு சூழ்நிலைகள் உடனடியாக ஏற்படுத்தப்படாது. அதே போல் இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து எல்லாம் உடனே நடக்க வேணும். அப்போ இங்கே நடக்காதது, இங்கே அவர் ஒரு தொழிலுமே செய்திருக்க மாட்டார், அவர் வெளிநாட்டுக்கு போகிறார், அவருக்கு எல்லாம் உடனே நடக்க வேணும், நல்ல வேலை கிடைக்க வேணும் என்றால் அங்கேயே வேலை இல்லை. இப்போ தம்பி சொன்னார், தங்கட கம்பெனி வந்து ஒரு இந்திய ஆக்கள்லாம் வச்சிருந்தது, அதை வந்து இப்போ ஒரு சைனா ஆக்கள் எடுத்துட்டினோம், நிறைய ஆக்களை ஃபயர் பண்ணினோம், அதாவது வேலையால் நிப்பாட்டினோம். அவ வந்து 100 பேரை வச்சு செய்கிற வேலையை 50 பேரை வச்சு ரன் பண்ணணும்னு தான் பார்ப்பினோம். ஏன்னா அவர்கள் நாட்டிலேயும் வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குது. அப்போ அவர்கள் அது அதில் மிச்சம் பிடிக்கணும்ட்டாக்கா அப்படி செய்கிற ஒரு நிலைமை இருந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கேக்க இங்கே இருந்து போகிற நாங்கள் பெரிய வேலைக்காரர் என்று எங்களுக்கு தரப்போகிறார்கள் என்று இல்லை. இது ஆளுக்கால் வேறுபடும். நான் டார்கெட் பண்ணுறது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அல்ல, ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அல்லது ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்றால் அவைக்கு வந்து தாராளமாக அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தார்கள் இங்கேருந்து போய்க்க அவைக்கு இருக்கான்னு சொன்னால் கேள்விக்குறிதான் நிச்சயமாக. அடுத்த பிரச்சனை என்னென்னா, முந்தி வந்து வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் அங்கே போய் எவ்வளவு கஷ்டப்படினமென்று தங்களை இந்த நாட்டை முன்னேற்றதுக்காக எந்தவித மாற்று கருத்துமேக்குமே இடமில்லை ஒரு விஷயத்தில். அது என்னென்னு சொன்னால், இந்த வெளிநாடுன்ற ஒன்று இல்லாட்டி இந்த இலங்கை தமிழர்கள் நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருப்போமோன்னு கூட தெரியாது. ஆனால் அது கூட இங்கே எவ்வளவு பேர் போராட்டத்தில் மடிஞ்சார்களோ அதே அளவு கிரெடிட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போனாக்களுக்கும் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர்கள் தான் எங்களோட பொருளாதாரத்தோட போராடினாக்கள். அங்கே இருக்கிறாக்கள் அனுப்பின காசில் தான் இங்கே வீடு கட்டினேன்னு, எங்களோட வீடு கட்டினதும் அப்படித்தான், பெரிய பாக்கள் போய் அனுப்பின காசில் தான் வீடு கட்டினது. அதே மாதிரி ஒரு பொருளை வேண்டினா என்ன, இங்கே காசில் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரணுன்னா, அங்கே முதல் போனாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டவேண்டு ஒருத்தராலையும் அந்த நேரம் பார்க்கலாது. மாமா எனக்கு சொல்லுவார், ஃப்ரான்ஸில் இருக்கிற மாமா, நிரு நான் சில வேளையெல்லாம் வீட்டை பற்றி யோசித்தா எனக்கு சரியான குழப்பமாக இருக்கும், பெட்ஷீட் இழுத்து இருக்க போத்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நித்திரை கொண்டுடுவேன். ஏனென்றால் அதுக்கு பிறகு நானே சரியாகி கொள்ளுவேன், சரியான தனிமையை நான் உணர்ந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன் நிறுவன், நான் ரோட்டில் போய் கூட்டியிருக்கிறேன், பனிக்கட்டிகள் இருந்து வேலை செய்திருக்கிறேன் ரெண்டு. ஆனால் மாமா அப்படி கஷ்டப்பட்டது அந்த நேரம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஃபேஸ்புக்கோ டிக்டாக்கோ இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ இல்லை. அப்போ முந்தி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ மற்றது இந்த நாட்டில் போர் சூழல்களில் எங்களது கோரிக்கைகளையும் இலகுவாக இந்த போரை காரணம் சாட்டி ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு நாடுகளும் இருந்தது. ஆனால் இப்போ போராக்கள் என்ன பிரச்சனை என்றால், அங்கே ஃபோட்டோக்கள் அதுகளை பார்த்துட்டு இப்போ சும்மா ஃபோட்டோ மட்டும்தான் போடுவினமே தவிர, ஆனால் உண்மையாக ஒவ்வொரு ஆளும் நிறைய ஃபிசிக்கலாக கஷ்டப்படுவினம். என்னோட பிஹெச்ஐயாக வேலை செய்த நண்பர்கள் 2 பேர் லண்டனுக்கு போனவங்க. அப்போ அவங்களோட நான் கதைக்கிறேன், நான் திவா ஸ்ரீப்ரியன்னு சொல்லி 2 என்னுடைய நண்பர்கள் போனவே அவே சொல்லுவினம், இங்கே வந்து இப்படி ரோட்டில் சுற்றுற மாதிரி சுதந்திரங்கள் அங்கே இல்லை, காசு ஒன்றது பெருமதி இருக்குத்தான், ஆனால் நிம்மதி வந்து இங்கே தான் காசு இருந்தான்னு சொல்லுவினம், அளவான காசு இருந்தால் இங்கே தான் நிம்மதி. மற்றது லண்டனை பொறுத்தவரையில் கனடாவை பொறுத்தவரையில் நாங்கள் ஃபிசிக்கலாக நிறைய கஷ்டப்படணும், அதாவது உடலை வருத்தி தான் உழைக்கணும். வெள்ளைக்காரன் வந்து அவ்வளவு அறிவு குறைந்த சமூகம் இல்லை, அவர்கள் வந்து எங்கேயோ எத்தனையோ வருடங்கள் முன்னுக்கு நிற்கணும் எங்களை விட்டுட்டு. நாங்கள் தான் சும்மா தமிழர்,
நாங்கள் தான் பெரிய கட்டிக்காரன்னு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ சைனாக்காரன் இந்த மொங்கோல்ஸ் அவங்களெல்லாம் எங்களை விட அட்வான்ஸ் கம்யூனிட்டி. வெள்ளைக்காரர் எங்களை விட சரியான அட்வான்ஸ் கம்யூனிட்டி. அவங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட வந்து எப்படி வேலை வாங்குறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் வந்து உடலால் வருத்தி தான் வேலை செய்யணும். அதே போல் அங்கே இருக்கிறார்கள் ஆரோக்கியம் அப்படி. இப்போ நிறைய ஆக்கள் பென்ஷன் எடுத்துட்டும் வேலைக்கு வருவார்கள். திவா எனக்கு சொல்லும், தான் கேஎஃப்சியில் முதல் போய் வேலை செய்து கொண்டிருந்தது, ஸ்டூடெண்ட் விசாவில் போய் பார்ட் டைமாக. அங்கே கேஎஃப்சிக்கு அந்த பென்ஷன் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறார்கள், ஸ்பீட்டுக்கே தன்னால் தாக்கு பிடிக்கலான்னு சொல்லி அவ்வளோத்துக்கு ஃபிட்னஸ் ஆனார்கள். இப்போ இதை யாருக்கு பொருந்தும் என்றால், இங்கே வந்து நல்ல ஒரு தோட்டம் செய்து வெயிலுக்கு நின்று நல்லா களைச்சி ஒரு நல்ல உழைப்பாளி, ஆனால் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையலை, இங்கே காணி இல்லை, அவர்கள் தாராளமாக அங்கே போனால் நல்லா இருக்கலாம். நான் யாரை டார்கெட் பண்ணுறேன் என்றால், இங்கே இருந்து அந்த மோட்டர் சைக்கிளில் சுற்றி கொண்டு தெரிஞ்சுட்டு ஒரு வேலையுமே இல்லை, சும்மா ஒரு கம்பெனியில் ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலை செய்கிறது, பிறகு விடுறது, பிறகு ஒன்றை விடுறது, பின்னேரம் கிரிக்கெட் விளையாட போகிறது. நாங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இவர்கள் உங்களுக்கு லேசாக காசு தர மாட்டேன், முதல்ல பயங்கரமாக கஷ்டப்பட வேணும்ன்ற தான் இந்த இடத்த சொல்ல போகிறேன். அடுத்ததை வந்து அங்கே போனால் தான் நல்லா இருக்கலாமான்னு ஒரு கேள்வி, அதைத்தான் நான் சொன்னேன். இது வந்து இப்படியான விஷயங்கள். அடுத்தது அங்கே போனால் தான் நல்லா இருக்கலாமாண்டா அது ஒவ்வொரு ஆளுக்குமே வேறுபடும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, பின்னணி ஒன்று இருக்குன்னா நீங்கள் போனால் நிச்சயமாக நல்லா இருக்கலாம். நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடும் அந்த மாஸ்லோண்ட கோட்பாடுகளில். இனி உங்களுக்கு அங்கே போனோன்னு நீங்கள் உங்களுக்குரிய ஒரு பாதையை நீங்களே தெரிவு செய்து, அங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாம் இருக்குது, இலங்கை மாதிரி இல்லை, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் தான். ஆனால் எங்களுக்கு இப்போ இந்த காலப்பகுதியில் போய் நாங்கள் உடனே முன்னேறுவோமாண்டா இல்லை. ஏன்னாண்டா இப்போ எனக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் நான் ஃபாஸ்ட் ட்ராக்குகளால் போயிட்டு டக்குன்னு முன்னேறிடலாம். இங்கே வந்து அந்த சோதனைக்காகவே 5 வருஷம் காத்து கொண்டு இருக்க வேணும், அப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அதை விட இங்கே நல்லா இருக்கலாத ஒன்று கேட்டால் நிச்சயமாக நல்லா இருக்கலாம். இப்போ இவ்வளவு சாமான் எல்லாம் வெளியேறிட்டது, என்ன பேக்கதை கதைக்கிறீங்க நிறுவனம்னு கேட்டால், நாங்கள் வந்து மெட்டாக்களை கப்பி பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது மெட்டாக்கள் செய்த மாதிரி ஓகே, அப்போ யாரையும் கடையை போட்டால் நாங்களும் ஒரு கடையை போடுவோம், யாரையும் ஒரு மில்லை போட்டால் நாங்களும் ஒரு மில்லை போடுவோம், யாரையும் ஒரு ஏதாவது ஒரு தொழில் செய்து அதை அப்படியே காப்பி பண்ணுவோம், பேரை கூட காப்பி பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நாங்களாக எங்களுக்கு எது சரி வருமோ அந்த தொழிலை உருவாக்க வேணும்னு தான் எந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் எந்த வயது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நாங்களாக எங்களுக்கு எது சரி வருமென்ற ஒரு தொழிலை தொடங்கி நான் வடிவாக பிளான் பண்ணி அது வந்து ஓரளவாவது சக்ஸஸாக ஓடும். மற்றவர்களது பாதையில் போனோம்னா இடையிலேயே நின்றுவோம். அவர்கள் அந்த இடத்துக்கு வர நிறைய கஷ்டப்பட்டிருப்பினோம். அடுத்தது வந்து அது நிறைய ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நல்லா இருக்கலாம். எங்களுடைய எங்களுடைய அப்பாக்களில் 7 பிள்ளைகள், அதில் 5 பேர் மன்னிக்கணும் 4 பேர் வெளிநாட்டில், அந்த பேரையும் இவர் தோட்டம் செய்து தான் அனுப்பினவர். இங்கே வயல் செய்து, புத்தூரில் வயல் செய்து, அது காணாண்டு முத்தியங்கட்டு விசுவமடு அங்கெல்லாம் போய் வயல் செய்து பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பினவர். இப்படி நிறைய பேர் போனது அப்படித்தான், முழு பேரும் அப்படித்தான். இப்போ தான் இலகுவாக எப்படி முன்னேறதை பற்றி யோசிக்கிறோம். அதுக்கு தான் எல்லாரும் வேறு பிஸ்னஸுகள், சட்ட ரீதி அற்ற பிஸ்னஸுகளையும் வியாபாரங்களையும் செய்து கொண்டு இருக்கிறீங்க. நான் இந்த இடத்த சொல்ல விரும்பல அந்த நெகட்டிவான விஷயத்தை. ஆனால் அப்படி தான் போனவே. எங்கள்ட அப்பப்பா ஒரு நல்ல வேலை செய்தவர் என்னண்டா, டொரண்டோவில் இருக்கிற எங்கள்ட சித்தப்பா கொஞ்சம் அவற்ற பொருளாதார நிலையில் கஷ்டப்படைக்க இங்கே ஒரு காணி விற்று இங்கே இருந்து 1500 கனடியன் டாலர்ஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்பினவர். அவ்வளவு கட்டிக்காரன் எங்கள்ட அப்பப்பா. இப்படி உங்களோட குடும்பத்திலேயும் யாராவது இருக்கும். அவை வந்து எங்கேயுமே வாழுவினம். அது அப்படியான ஒரு பேக்ரவுண்ட் இங்கே இருக்கேக்க நாங்களே கனடாவுக்கு போக வேணும்னுக்கு எங்களை நாங்களே பார்த்து கேட்போம். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த போட்டோ போடுறார்கள் வந்து அங்கே எத்தனை பேர் தொடர்ந்து சர்வை பண்ண போயினோம் என்று கேட்டால், போனாக்கள் அவர்களுக்கும் இப்படியான பின்னணிகள் இருக்கலாம். நான் போனாக்களை வந்து இதில் விமர்சிக்கலை. ஆனால் அந்த இங்கே அதை சில பேர் நடந்து கொள்கிற விதம் என்னென்றால் அது ஒரு அங்கீகாரம் என்று சொல்லி யோசிக்கிறேன். போனால் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த புகைப்படம் பிடிக்கிறது ஒரு சாதாரண விடயம் தான், அதுகள் நான் சொல்ல விரையில். ஆனால் எங்கட இங்கே இருக்கிற ஆக்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்றால் புரிந்து கொள்கிற மெனோனில் நானும் இனி கனடா போனால் தான் உண்டு, எல்லாட்டும் இங்கேயே பேசாமல் சாகலாம்ன்ற மாதிரி. அது வந்து மூட நம்பிக்கை. இங்கே வடிவாக வாழலாம். கனடாவுக்கு ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவோ கோடி ரூபாய் யார்ட்டின் கடன் வேண்டி முதல்ல அந்த எல்எம்ஐ அப்ரூவல்ண்டா அது ஒரு வாழ்நாள் அடிமை மாதிரி. அவர்கள் இந்த கம்பெனிலாம் நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் பிந்தி போக இயலாது. இங்கே வந்து வேலைக்கு பிந்தி போயிட்டு வாய் காட்டுற மாதிரினா அங்கே காட்ட இயலாது. சிம்பிளாக 5 பண்ணி உங்களை வேலையால் நிப்பாட்டி விட்டுருக்கணும். உடனே இங்கே தான் மாமாவை திரும்பி போவேன்னு தெரிஞ்சு
உங்களை வச்சு செய்வார்கள். என்ன மாதிரி எவ்வளவு கஷ்டமான வேலை வேண்டிலுமோ அந்த அது வேண்டுவார்கள். இது லண்டனுக்கும் பொருந்தும். லண்டனில் ஒரு கடை விசாவில் போகிறீங்கன்னா நிறைய ஆக்கள் அங்கே உள்ளவர்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய இந்திய மக்கள் அங்கே நிற்கணும். அவர்கள் வந்து குறைஞ்ச 9 பவுண்ட்ஸுக்கு செய்கிற வேலையை அவர்கள் 6 பவுண்ட்ஸ் 5 பவுண்ட்ஸுக்கு செய்து கொடுப்பார்கள். அப்போ அவர்களை வச்சு இந்த வேலையை முடிக்கலாம்னு தெரியும். நீங்கள் போய் கணக்கை முறியாட்டி அவர்கள் உங்களை பற்றி கணக்கு எடுக்காமல் சிம்பிளாக நிப்பாட்டுவினோம். அப்போ இஞ்சி எங்களுக்கு எது சரி வரும் என்றதை யோசித்து நாங்கள் வடிவாக நடந்தோம்னு சொன்னால் இங்கே வடிவாக சந்தோஷமாக வாழலாம். எங்களுக்கு வார வருமானத்துக்கு தக்க நாங்கள் அளவாக செலவழிச்சோம்னா இங்கே செமக்கெத்தா வாழலாம். அதாவது எங்களோட உறவுகளோடு எங்களுக்கு அந்த வீடு இருக்குது, அதே மாதிரி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது. நான் எந்த பிரச்சனையை யாருக்குமே ஷேர் பண்ணலாம். நீங்கள் அங்கே போயிட்டு அழுது கொண்டு நின்றாலும் ஒரு சூகேஸை தூக்கி கொண்டு போகிறீங்க இளைச்சிலச்சண்டா. ஒரு சகோதரி சொன்னார் வந்து தான் லண்டனில் வந்து ஒரு சூகேஸை பேரமா ஸ்டெப்ஸால் கொண்டு போகிறோன்னு எல்லாம் பார்த்து கொண்டு போகிறாங்களேண்டு. அவர்களது ஃபீட் பண்ணின விதம், அவர்களது பெட்ரோல், அவர்களது லைஃப்பை கவனிக்கிறதா. எங்களோட சூகேஸ் அவர்கள் வந்து தூக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து அப்படியான ஒரு எந்த பிரச்சனை என்றாலும் இங்கே வந்து அப்படி ஒரு நிலைமை இல்லை. யாரோ ஒரு ஆள் உண்மையாக மனிதனையும் எங்களோட ஆசிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் ஒன்று பார்க்கலாம். இப்போ கோயிலில் திருவிழாக்கள் நடக்க, ஊரில் உள்ள நல்ல விஷயங்கள் நடக்க நிறைய வெளிநாட்டை சேர்ந்த எங்களோட உறவுகள் வந்து வருவார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள்ட்ட மெனம்பிட்டு கேட்டு பாருங்கோ, அவர்கள் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இங்கே தான். அதாவது அவர்கள் எப்படித்தான் தெரிஞ்சாலும் அந்த சொல்லுவார்களே, என் மண்ணில் வந்து சாகணும், இங்கே வந்து தான் நான் சாகணும் என்று சொல்லுவார்கள். இங்கே வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவார். சிலர் தங்களோட குடும்பத்தை முன்னேற்றதுக்காக உண்மையாக அதில் சில பேர் சீன் போடுற அப்படின்லாம் சொல்லுவார்கள். உண்மையாகவே சீன் போடுறதில்லை. அவர்களுக்கு அங்கே வந்து தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அப்படியான களங்கள் வந்து இருக்காது. இப்போ இருக்காது. அவர்கள் வந்து கிழமையில் ஒரு நாளைக்கு ஓய்வெடுத்துக் கொள்றதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களோட உறவுகளுக்கு அது விளங்குற இலவேற்ற காசை மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம். நிறைய பேர் இடங்களில் கன்னங்கள் கருத்தபடி எல்லாம் சரியான டிப்ரெஷனாக வருவார்கள், அழுத்தத்தோடு. அவர்கள் சரியாக இந்த அவைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நான் நிறைய அவர்களுக்கு எல்லாம் பேரனாய்ட் ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. தங்களுக்கு பயமே இருக்குது, வெளியில் போனால் அந்த தங்களுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு எல்லாம் இல்லாத நிலைமையில் நிறைய பேர் அங்கே வாழ்ந்திருக்கணும். ஆனால் இதையும் தாண்டி நிறைய நல்ல கல்வி முறைகள், ரீபே சிஸ்டம், டேக்ஸ் எடுத்தாலும் அது ஒரு விதமாக எங்களுக்கு கிடைக்கும். சைல்ட் பெனிஃபிட், நிறைய குழந்தைகளுக்கு எல்லாம் வளர்க்க அந்த அரசாங்கமே காசு தரும். ஆனால் அதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. வெள்ளைக்காரர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவு பேர்கள் அல்ல அவர்கள். உங்களுக்கு ஒரு பிள்ளை படிக்க மட்டும் ஒரு சைல்டு பெனிஃபிட் கனடாவில் ஒரு $700 வருதுன்னு சொன்னால் பிறகு உங்களுக்கு அந்த பிள்ளை சரி ஒரு அவர்களது ஆயுட்காலம் அங்கத்தை நாட்டின் இதில் வந்து உண்மையாக கூட அதெல்லாம் அங்கே கூடத்தான். சரி ஒரு 70 வயது மட்டும் வெப்பமே வச்சா 20 வயது மட்டும் காசு தாரே, ஒரு 70 வயது மட்டும் அங்கே வந்து பார்ட் டைமாக அந்த பிள்ளை வந்து 17-16 வயதுலேயே உழைக்க போகணும். நான் இங்கே வேலைக்கு போனது 23-24 வயசில். அது மட்டும் எனக்கு அப்பா தான் சாப்பாடு விட்டார். அப்போ இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அங்கே வந்து சிஸ்டமே மேக் பண்ணிடும். ஐயா வேலைக்கு போயே ஆகணும். 16 வயதில் போனால் அதில் இருந்து உழைக்கிறதுல 25% டேக்ஸ் கட்டணும். அவனுக்கு தெரியும் எவ்வளோ காலம் கொடுக்குறது, எவ்வளோ காலம் வேண்டுறது. அந்த வேண்டுற டியூரேஷன் வந்து கூட அங்கே. இப்போ அதை வச்சு தான் நம்ம இந்த நாட்டின் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நாங்கள் யோசிப்போம் 1 லட்சம் உழைக்கிற யாராவது 25,000 ரூபா டேக்ஸ் கட்டுறோமா இங்கே இல்லையே. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது. அவனுக்கு தெரியும். அது அங்கே ஆக்களை வச்சு ஒரு ரன் பண்ணுவினான். அடுத்து என்ன ஒரு பிரச்சனை, எங்களோட பிள்ளைகள் இப்போவே அது பெரிய பிரச்சனையாக வந்துட்டுது. நான் கடந்த காணொலியிலேயும் ஒரு முதியோர் இல்லம் போட்டிருந்தேன் நான் ஒரு வீடியோவாக. அதை வந்து விமர்சிக்க இயலாது. மேக்சிமம் அவர்களோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது ஒவ்வொரு ஆளுக்கு வேறுபடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கணுமென்று தான் என்னுடைய ஆசை. அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட. மற்றவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் அமையாமல் இருக்கலாம். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இனிவரும் காலங்களில் வந்து சனத்தொகை குறைஞ்சிட்டுது. ஆனால் வேலைக்குரிய கார்டர்ஸ் வந்து கூட இருக்குது. அதால் 2 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள்கிட்ட தள்ளி விடுவினோம் இனிமேல் காலங்களில். அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு ஒர்க் லோட் வந்து பயங்கரமாக கூட. என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுகள் வந்தாலும் சில இது வந்து மனுஷன் செய்யுமா போல வராது. அப்போ அப்படி ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்குது. அப்போ அவர்கள் இனிமேல் வந்து பாருங்க இங்கே என்னென்ன மாதிரி இந்த கிட்ஸுக்குரிய ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளவு, டே கேர்ஸ் வந்து எவ்வளவுத்துக்கு அதிகரிச்சதோ அதே மாதிரி முதியோர் இல்லங்களும் வந்து அங்கத்தை நாட்டில் ஆல்ரெடி இருக்குது, இங்கேயும் வந்து அதிகரிக்கத்தான் போகுது. ஆனால் அங்கே போனோம்னா அங்கத்தே லைஃப் ஸ்டைலில் தான் எங்களோட பிள்ளைகள் ஓடி கொடுக்கணும். இல்லாட்டி அவை வந்து எங்களோட நின்றினம் என்றால் அவை சமாளிக்க மாட்டேனும். அப்போ இங்கே இருந்தால் தான் எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ன்றதும் அங்கத்தை விட இங்கே கூட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது தான் என்னுடைய கருத்தாகவும் அமையுது. ஆக உங்கள்ட்ட ஒரு நல்ல காசு இருக்குது,
நல்ல அளவான காசு அங்கே எல்லாம் உறவினர்கள் இருக்கணும்னா தாராளமாக கனடாவுக்கு போங்க. ஒரு அருமையான நாடு, அதில் எந்த வித மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. என்னுடைய சகோதரரும் அங்கே தான் வாழ்கிறார். ஆனால் நாங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு தொந்து பொறியில் இருந்து கொண்டு திடீரென நாங்கள் கனடா போனால் தான் முன்னேறுவோம் என்று சொன்னால் அது மடமைத்தனம், சரியான மூடத்தனம். நாங்கள் இங்கேயே வடிவாக சந்தோஷமாக இருக்கலாம். தேவையென்றா நான் சொன்ன மாதிரி அந்த போட்டோவை மட்டும் ஒரு கால் அங்கே போய் எல்லாம் ஒரு நாட்டை சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம்னு சொன்னால் ஓகே, அவர்களும் அதுக்கு தான் அந்த விசாவை கொடுக்குறார்கள். உண்மையாக சொன்னால் இந்த கனடா விசிட் விசான்றது கனடா தன்னுடைய இழந்த வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தை நிமித்திரக்காக எடுத்த ஒரு டூல் தான் அது. அவர்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த விசிட் விசாவில் போனாக்கள் இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் காட்டி, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காட்டி, கனடாவில் இருந்து எவ்வளோ காசு கொண்டு வந்தவங்க இந்த 6 மாதம் முடிய இங்கே உள்ள காசை கொண்டு போய் அங்கே செலவழிச்சு போட்டு வந்தவன். நீங்களே சொல்லுங்கள், இங்கத்தே காசை கொண்டு அவன் நாட்டில் செலவழிச்சா அவன் பொருளாதாரம் உயருமா, எங்கட பொருளாதாரம் உயருமா? இது கூட நிறைய பேருக்கு யோசிக்கிறே இல்லை. உறவுகளில் நொட்டை சொல்கிறது. நானும் முதல் மாறி விளங்கி தம்பி என்ன ஒரு எடுக்கலாம் தானே என்று யோசிச்சு பார்த்தேன். பிறகு இதுகளை ஆராய வலிக்கிட்ட பிறகுதான் தெரியுது. அவர் இப்பவும் கேட்டவர், ரெண்டாலும் சும்மா அவனை போட்டு வெப்பமருக்கா பார்த்துட்டு போண்டு. நான் சொன்னேன், பார்த்துட்டு அதுக்கு என்னடா, எனக்கு இப்போதே காசை இல்லை நான் சொல்கிறேன், ஆனால் நான் இங்கே தாண்டா வாழ வேணும், என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு இதை வாழ வேணும். அது சிலவில் காலம் மாற்றி அமைக்கலாம். ஆனால் நான் இப்போதைக்கு சொல்லுவேன், என்னட்ட இப்போ இருக்கிற பொருளாதார நிலைமைக்கு நான் இங்கே வாழ பழகியே ஆக வேண்டும். திடீரென நாங்கள் கனடாவுக்கு போனால் தான் நல்லா இருப்போம் என்ற ஒரு மனோநிலை சரியான ஒரு மனோநிலை இல்லை. அது மற்றவே மாதிரி நாங்கள் இப்போ வாழ வேணும்னு சொல்லி கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணுறது தான் பயங்கர கூட. முந்தி ஒப்பிடுறது எப்படி இருக்குமென்னா, ஒரு வேலிக்கு வேலி இல்லை ஒரு சமூகத்துக்கு இல்லை அந்த வாசிக சாலை ஏரியாவுக்கு இல்லை ஒரு சனசமூலியம் இருக்குன்னு அதுக்கெல்லாம் ஒப்பிடுவேன். அவள் டியூஷன் போகிறாள் நீ போகல, அவள் அங்கே போகிறாள் நீ போகல, எங்கட அப்பா அப்படி தானே என்ன ஒப்பிட்டு கொண்டிருப்பார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நாங்கள் எல்லாமே எங்களோட முகத்துக்குள்ளே வந்துட்டு இந்த தொலைபேசியில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, நான் இங்கே இலங்கையிலேருந்து கழிச்சு கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் யோசிப்பினா ஓகே அவன் நல்லா இருக்கிறான், ஃபோட்டோவை பார்த்துட்டு நல்லா இருக்கிறான்னு மற்றவையை ஒப்பிடுவான். எப்போ நாங்கள் எங்களை மற்றவையோட ஒப்பிடுறோமோ அவன் சிலவில் உள்ளுக்கு அங்கெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சும்மா ஃபோட்டோ போட்டு வேஷம் போட்டு கொண்டு இருப்பான். அப்போ எப்போ எங்களை நாங்கள் மற்றவர்களோட ஒப்பிடுறோமோ அப்போதே எங்களோட நிம்மதி துளைஞ்சிடுது. உண்மையாக நாங்கள் வடிவாக யோசித்து இங்கே இருந்தோமென்றால் எங்களுக்கு எது சரி வருமோ அதை செய்தோமென்றால் இலங்கை இப்போவும் ஒரு வாழக்கூடிய நாடு தான். அந்த வகையில் ஒரு பொது சுகாதார பரிசோதகராக நிறைய விஷயங்களை நான் ஏற்கனவே சமூகத்துக்கு பரப்பி இருக்கிறேன். பிசிஆர் என்ற ஒரு காணொலி போட்டு நான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியிலே மொழிபரப்பினவே. அதுக்கு பிறகு 1990 ஆம்புலன்ஸ் சேவை. அதுக்கு பிறகு அண்மையில் டெங்கு காணொலி போட்டு நிறைய பேர் பார்த்து நீங்கள் நான் ஒரு ஆசைப்பட்டேன்னா நான் ஒரு சேனல் தொடங்கி இப்படியான நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும், ஏன் இன்னொரு மீடியாக்காரர் எடுத்து போடுவான்னு யோசிச்சு நான் அந்த வகையில் உருவான குழந்தை தான் தமிழ் எந்திரன். தொடர்ந்தும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது மனப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து வழங்கி எனது இந்த முயற்சிகளுக்கு நீங்கள் நிச்சயமாக ஆதரவு வழங்குவீங்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதான் இப்படி நான் தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறேன் உங்கள் முன்னிலையில். அந்த வகையில் இன்றைய காணொலியில் வணக்கம் கூறி இனிவரும் காலங்களிலே இங்கே எப்படி தங்கள்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டிக்கு சந்தோஷமாக வாழினம், இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு மோட்டிவேஷனாக வாழினம் என்ற காணொலியில் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். ஆல்ரெடி அது எடுத்துட்டேன். அடுத்த காணொலிகளில் தொடர்ந்து வரும். அதுவரை தமிழ் எந்திரன் தமிழ் ஏஐ என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.